மனு பாப்பா டே இங்க இருக்கண்ணே. மனு என்னண்ணே சாப்பிடுறீங்களா? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், அண்ணன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உன்னோட துணிமணி அப்புறம் நீ உபயோகப்படுத்துற பொருள் எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணி வைடா. எதுக்குண்ணே? ஒண்ணும் இல்லடா, அண்ணனுக்கு பெரிய வேலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. பெரிய வேலையா? ம் எங்க அண்ணே? அது மதுரை பக்கம் ஒரு ஃபேக்டரியில. ஃபேக்டரியிலயா? மதுரையிலயா? ஆமா, அண்ணன் இன்னும் 2 நாள்ல வேலைக்கு சேரணும். அதனால நீ எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம இன்னைக்கே வீட காலி பண்ணிட்டு நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம். என்னண்ணே சொல்றீங்க? ஏன்டா அண்ணன் இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியலையோ? அண்ணே, இங்க வேலை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இதை விட பெரிய சம்பளம் அங்க. என் ஃப்ரெண்டு தான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அதான் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ணே, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. நாளைக்கு காலையில நம்ம கிளம்புவோம். அண்ணே, என்னடா போய் எடுத்து வைப்போ. இப்ப ஆரம்பிச்சாதான் பொழுதுக்குள்ள முடிக்க முடியும். அண்ணே, எதுக்கு நம்ம இங்க இருந்து போகணும்? இதை விட அதிகமா சம்பளம் கிடைச்சா போக வேண்டியதானே. நம்மளும் 4 காசு சேர்த்து வச்சு பொழைக்கிற வழியை பார்க்கணும்ல. பாரு, ஏற்கனவே வந்த ஒரு மாப்பிள்ள நகைத்தொகை பிரச்சனைனாலதான் அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாரு. இனிமேல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாதுல்ல. நம்மளும் 4 காசு சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் நகை வாங்குவோம். என்னடா அவரு அவரு அவர் வருவேன்னு சொல்லியிருக்காருல. அம்மா விட்டு பொண்ணு கேட்பேன்னு சொல்லியிருக்காருல. சொன்னாரு, வரல இல்லடா. அண்ணே, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாருல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ நான் சொல்றதை மட்டும் கேளு. அண்ணே, இங்க இருந்து போக வேண்டாம். அவர் போன வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்தாருன்னா அப்புறம் நான் இல்லைன்னு தேடுவாரு. நீங்க என் போனையும் வாங்கி வச்சுட்டீங்க. அவர்கிட்ட பேசவும் விட மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்களாவது அவருக்கு சொல்லுங்க. இங்க பாருடா, உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். என்னண்ணே? முதலாளி அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படியா? நீ சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க தான் என்னை கூப்பிட்டு விட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஊரை காலி பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அண்ணே, அவரு வந்திருக்காரா? இல்ல, சார் வரல. அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அப்படி எல்லாம் பொறுமையா இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அம்மா ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பு, அவளுக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க நினைப்பு பூரா பணத்துல தான் இருக்கு, தகுதியில தான் இருக்கு, அந்தஸ்துல தான் இருக்கு. அதுக்காகத்தான் நீ அவங்க பிள்ளைய காதலிச்சுக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறாங்க. பாரு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. இப்ப பாரு, வேலையை விட்டுட்டே போறாப்ல ஆயிடுச்சு, ஊரை காலி பண்ணிட்டு போறாப்ல ஆகுது. என்ன அம்மா இப்படி பேசினது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒரு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. எதுக்கு? தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை இழுத்து விட்டோங்கிற பேர் நமக்கு கிடைக்கிறதுக்கா? இல்ல அம்மா இன்னொன்னு சொன்னாங்க, உன் போன்ல இருக்கிற சிம்ம நீ முதல்ல மாத்துன்னு சொன்னாங்க. நானும் சிம்ம கலட்டி தூர போட்டுட்டு வேற ஒரு நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏனே? நம்ம வேற ஒண்ணும் செய்ய முடியாதுடா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன். நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்து சுத்தி பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லாமே அவங்க எஸ்டேட் தான். அது போக இப்ப காப்பி தோட்டமும் இருக்கு, ஃபேக்டரியும் இருக்கு. ஊருக்குள்ள பாதி இடம் அவங்க இடம் தான். அது போக கடை வேற இருக்கு. இவ்வளவு வசதி இருக்கிறவங்க நம்ம வீட்டுல எப்படிடா பொண்ணு எடுக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க? நீ இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பழக வேண்டாமா? என்ன இது என்ன சினிமா படம்னு நினைச்சியா? பெரிய கார்ல இருந்து ராஜகுமாரி மாதிரி ஒருத்தர் இறங்கி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு? என்னடா பாப்பா நீ? 10 பவுன் நகைக்கு கூட ஒரு 2 பவுன் போட முடியாம இருக்கோம். நம்ம அந்தஸ்து அவ்வளவுதான்டா. அதுக்கே உன்னை பார்த்ததும் பிடிச்சு போய் பொண்ணு கட்டு வந்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம சார்லாம் எந்த மூளைக்குடா? அவர் அப்படியெல்லாம் இல்லன்னே. அவர் எப்படியோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வேலை இப்ப என்னவோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அண்ணன் சொல்றது செய்யி. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ரெடியா வை. அண்ணன் போய் வண்டிக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்புனதே சரியா இருக்கும். அண்ணன் என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல முடியல. இப்ப அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும். நான் அவர்கிட்ட அதை நாசுக்கா சொல்லி பார்த்தேன். அவர் தான் அதை புரிஞ்சுக்கிடவே இல்லை. இப்ப அவரும் ஊர்ல இல்லாத நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப நான் எங்கேயோ தெரியாத ஊருக்கு போயிட்டேன்னா அவர் வேலையை முடிச்சுட்டு இங்க திரும்பி வந்து என்னைய காணும்னு தேடுவார்ல. நான் இப்ப என்ன செய்வேன்? ஆஃபீஸ் நம்பருக்கு என்ன கேட்டு ஏதாவது கால் வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடாத, மெசேஜ் மட்டும் பண்ணு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஓகே சார்னு ரிப்ளை அனுப்புனான். இது வரைக்கும் எந்த மெசேஜும் அனுப்பல. என்ன வேலை பார்க்குறா இவ? ஆனா இவகிட்ட ஒரு 2 நாளாவது பேசாம இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, டிசைட் பண்ணோம். ஆனா பர்சனல் விஷயம் தானே பேசக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டா தானே நான் அவகிட்ட பேசக்கூடாது. பாஸா பேசலாம்ல. அதுக்கு தானே அவளுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த கால் பண்ணி என்னன்னு கேட்போம். என்ன வேலை பார்க்குறா இவ? இந்த அவன் மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவானே, அவன் இருக்கானா இங்க? இருந்தா என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பான். வேலை முக்கியம் இல்ல. என்ன தேடி யாராவது ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி இருந்தாங்கன்னா. ஹலோ
நிலா, நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன்ல, ஆமா, என்னன்னு அனுப்புனேன்? உங்களை கேட்டு ஆஃபீஸ் நம்பருக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பு, கால் பண்ணிடாதேன்னு சொல்லி அனுப்புனீங்க. நீ ஓகேன்னு ரிப்ளை பண்ணியா? ஆமா ஏன் எனக்கு இது வரைக்கும் எந்த மெசேஜும் பண்ணல? சார், அப்படி கால் ஏதாவது வந்திருந்தா தானே சார் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். என்ன கேட்டு எந்த காலும் வரலையா? வரல சார். சரி, எந்த காலும் வரலன்னாவது ஒரு மெசேஜ் பண்ணலாம்ல? சார் என்ன, எந்த காலும் வரலன்னாவது மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல? சார், வரலன்னு சொல்றதுக்கு ஒரு மெசேஜா? பண்ணணும், அப்புறம் எதுக்கு சம்பளம் வாங்குற? சார், ஆல்ரெடி நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தானே சார் கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ வரலங்கிற ஒரு விஷயத்த கூட நான் எதுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லணும்? உங்க வேலையை கெடுத்த மாதிரி தானே சார் ஆகும். உனக்கு ரொம்ப தெரியும். சரி சரி, வை, வேலையை பாரு. ஓகே சார். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீலா? நீங்க ரஃப் டிராயிங் 2 கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதை ஆட்டோ கேட்ல 3D பிளானை மாத்திட்டு இருக்கேன். பண்ணிடுவியா? பண்ணிட்டு இருக்கேன் சார். முடிச்சிட்டு உங்களுக்கு மெயில் பண்றேன். சரி, ராஜஸ்தான்ல இருந்து ராயல் டைல்ஸ் கம்பெனிக்காரங்க எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே சார், பண்ணலையே. ஓகே, பண்ணாங்கன்னா எனக்கு உடனே கூப்பிடு. சார், அவங்க எப்பவுமே உங்க கூட டைரக்டா தானே கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க லைன் எதுவும் கிடைக்கலன்னா தானே சார் ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுவாங்க. ஆமா, நான் பிஸியா இருக்கேன்ல, அதனால என்னோட லைன் கிடைக்காது. ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணா உடனே எனக்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணு. என்ன? இல்ல சார், இப்போ லைன் கிளியரா தானே இருக்கு உங்களுக்கு. ஓஹோ, சரி, இதுக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் பாஸா இல்ல எனக்கு நீ பாஸா? அது அவங்க கான்டாக்ட் பண்ண உடனே சொல்றேன் சார். யா, டூ வாட் ஐ சே. ஓகே சார். கட் தி லைன். ஓகே சார். பாத்தியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா என்னையவே கேள்வி கேட்கிறா. அடே மண்டக்கண்ண முடிச்சவனே, இதுதான் நிலா கூட நீ 2 நாளைக்கு பேசாம இருக்கிற லட்சணமா? நான் ஒன்னும் பர்சனலா பேசலையே, அபிஷியலா தான் பேசினேன். இதுக்கு பேரு அபிஷியல். அந்த பிள்ளை பாட்டுக்கு சும்மா தானடா இருந்தது, ஏன் போய் சொரிஞ்சு விடுற? நான் என்னோட பிசினஸ் விஷயமா தான் பேசினேன். யாராவது என்னோட லைன் கிடைக்காம அபிஷியலா கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல ஆஃபீஸ் நம்பருக்கு. உன் லைன் தான் கிளியரா கிடைக்குதேடா. அதெல்லாம் இல்ல, இது ஹில் ஸ்டேஷன். ஒரு நேரம் நல்லா கிடைக்கும், ஒரு நேரம் டல்லா கிடைக்கும். ஆமா, இப்ப நீ எதுக்கு வந்த? வரமாட்டேன்னு சொன்ன. நான் என்ன சொன்னேன்? நீ புலம்பி தவிச்சுக்கிட்டு இருந்தேன்னா மறுபடியும் வருவேன்னு தான் சொன்னேன். இப்ப யார் புலம்பி தவிச்சது? நீதான். ஆமா, நீ கண்டதுனாலதான் வந்தேன். என்னத்த கண்ட? அதான் ஏதாச்சும் கால் வந்தா மெசேஜ் பண்ணுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்ன, பேசாம போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதானே? நானும் பார்த்துட்டே இருக்கேன், காலையில இருந்து இப்போ வரைக்கும் நீ ஜிம்ல தான் இருக்க. ஏன்? ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா. ஆமா 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 ஆமா, முக்கியம்தான். நீயும் உன் கவனத்தை வேற எந்த பக்கமாவது திசை திருப்பலான்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா எங்க போனாலும் உனக்கு நிலா ஞாபகமாவே தான் இருக்கு. சரி, ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணாலாவது அவன் ஞாபகம் கொஞ்சம் குறையும்னு நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஆனா முடியல. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு வெளியே இருக்கிறவங்கள ஏமாத்தலாம், உனக்குள்ள இருக்கிற என்ன ஏமாத்த முடியாது. ஹலோ, யாரும் யாரையும் ஏமாத்தல, புரியுதா? எனக்கு புரியுது, உனக்கு புரியுதா? நீ வேணா பாரு, நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு நைட்டே நீ ஊருக்கு கிளம்பிடுவ. சென்னைக்கா? எஸ், நோ சான்ஸ். இன்னும் 2 நாளைக்கு இங்க இருந்துட்டு தான் போகணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதையும் தான் பாப்போம். நான் சொல்றேன், இன்னைக்கு நைட்டே நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவ சென்னைக்கு. பாப்போம். பாரு, பார்க்கத்தானே போறேன். அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணேன்னு பாத்துக்கேன். பண்ணு, உனக்கு தாண்டா வலிக்கும். வலிக்கும், பொல்லாத வலி. சரி கிளம்பு. ஓய், உன்ன ஓடிட்டான் பயந்தாங்கொல்லி பைய. சார், ஜிஎம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு வர சொன்னார் சார். நான் பார்த்துட்டு சைன் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன், வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க சார். சார், இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டு வருது. சரிங்க சார். எப்போ ஆஃபீஸ்க்கு வருவீங்கன்னு சார் கேட்டு வர சொன்னார். அப்புறம் உங்களை பார்க்கறதுக்கு வரலாமான்னு கேட்டு வர சொன்னார். இப்போதைக்கு என்ன பார்க்கறதுக்கு யாரும் வர வேண்டாம். ஒரு 2-3 நாள் ஆகட்டும், நானே சொல்றேன். அது வரைக்கும் ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கையும் அவரையே பார்த்துக்க சொல்லுங்க. எப்பவும் போல எதுவும்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். உங்களுக்கு மெயில்ஸ் நிறைய அனுப்பியிருக்காரா? நீங்கள் எதையுமே பார்க்கவே இல்லையா? ஆமாப்பா, இனிமேல் தான் பார்க்கணும். இன்னைக்கு உட்காந்து பார்த்துறேன். பார்த்துட்டு நான் அவருக்கு கால் பண்றேன்னு சொல்லு. சரிங்க சார். நீங்கள் எந்த காலையும் அட்டன் பண்ணாததுனால என்னை நேரடியாக அனுப்பிட்டாரு. நான் முதல்ல அங்கே சார் உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார். சரி. அப்புறம் உங்கள் சிஸ்டர் தான் இந்த அட்ரஸ் கொடுத்து இங்கே அனுப்பி விட்டாங்க. சரி, ஓகே. நீங்கள் மொபைலை சைலண்டில் போட்டிருந்தீங்களோ சார்? ஆமா, ஃபோன்லாம் இப்போ ஒரு வாரமாவே யூஸ் பண்ணல. சரிங்க சார். சரி, இனிமேல் இன்னைக்கு ஈவினிங் ஆன் பண்ணிடுறேன். அதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிடுறேன். அப்புறம் ஜிஎம்க்கு ஃபோன் பண்றேன். இந்த 1 மாசமாவே ஆஃபீஸ் வேலையெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஃபேக்டரி வேலையும் அவர் தான் பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரோ?
அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? இப்போ ஒரு வாரமாக தானே சார் நீங்கள் கால் எதுவும் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க. அதான் கொஞ்சம் கஷ்டம் போல அவருக்கு. அதான் சார் உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு பிரியப்படுறாரு. அதான் வரலாமான்னு கேட்டு அனுப்புனாரு. சரி, அப்போ நாளைக்கு வேணா வர சொல்லுங்க. ஓகே சார். சார் அப்புறம் அடுத்த வாரம் உங்களோட பிஸ்னஸ் ஷெட்யூல் எல்லாமே இதில் நோட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா. கொடு. நான் எப்படியும் ஆஃபீஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். அப்படியே வந்தாலும் ஃபுல் டைம் அங்கே இருக்க முடியாது. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு மேலேன்னா அவரை வர சொல்லு. இங்கே வர சொல்லவா சார்? இந்த அட்ரஸை கொடுத்து இங்கேயே வர சொல்லிடு. சார் இது யார் வீடு சார்? என்னோட மிஸ்ஸஸ் வீடு. அப்படிங்களா சார்? சாருக்கு கல்யாணம் ஆகிட்டதா கேள்விப்பட்டோம். நான் ஆஃபீஸ் வந்ததும் இதை பற்றி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன். அது வரைக்கும் இதை பற்றி யாரும் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி வை. ஓகே சார். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே. உடம்ப பார்த்துக்கோங்க சார். ஓகே. வரேன் சார். போடு போடு போடு, இன்னும் கொஞ்சம் போடு. சார் இதுக்கு மேல போட்டா உடம்புக்கு சேராது. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இன்னும் கொஞ்சம் போடு. மாமா, அந்த வந்துட்டேன் மாப்ள. என்ன மாப்ள, கிச்சன்ல போய் நின்னுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? மாப்ள, இந்த சமையல்கார பொம்பளைக்கு ஒரு தக்காளி சட்னி அரைக்க தெரியல. 2 மிளகா போடுறா. சரிதான், எத்தனை போடணும்? 1/4 தக்காளிக்கு ஒரு 10 மிளகாயாவது போட்டா தானே காரமா இருக்கும். எதுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகவா? மாப்ள சொனப்பா இருக்க வேண்டாமா? டயட் சார்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. தக்காளியே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல தக்காளி சட்னி, அதுக்கு 10 மிளகா பத்தல. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே மாப்ள. அக்கா, சார் தக்காளி சட்னில செய்ய வேண்டாம், கொத்தமல்லி சட்னி செய்யுங்க. அப்படிங்களா சார்? ஆமா, அங்க கிச்சன்ல நோட்டீஸ் மாதிரி ஒன்னு ஒட்டி இருக்கேன் பாத்தீங்களா? அதுல என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் சமைங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்களா சமைக்காதீங்க. சார் அதை பார்த்து தான் சார் காலையிலக்கு நான் இடியாப்பத்துக்கும் இட்லிக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா தான் நடுவில் வந்துக்கிட்டு தக்காளி சட்னி செய்யன்னு சொல்லி. மாப்ள, இட்லிக்கு தக்காளி சட்னி தான் மாப்ள நல்லா இருக்கும். அதான். அக்கா நீங்க போங்கக்கா, கொத்தமல்லி சட்னி செய்யுங்க. அதே மாதிரி மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சு சும்மா ரசம் மட்டும் வைங்கக்கா, போதும். சரிங்க சார். சரி போங்க. ஏய், இந்த ரசத்தை வைக்கிறதுக்கு ஒரு குக்கு. சரி வேண்டாம்னா அப்ப அனுப்பிடுவோம். நீங்க சமைக்கிறீங்களா? மாப்ள, எனக்கு இந்த குக்கை பிடிக்கல, வேற குக்கு வேணும். ஏன் பிடிக்கல? குக்குன்னா நல்ல சேலை கட்டி கிக்கா இருக்கணும். அப்பதான் சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கும், தொண்டைக்குழிக்குள்ள இறங்கும். என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? இல்ல, கொடுத்த கிட்னியை எப்ப திரும்ப எடுக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். மாப்ள சும்மா இதையே சொல்லாதீங்க மாப்ள. அப்புறம் என்ன, இன்னைக்கு காலையில தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்கதான் ஒரு வாரமா சாப்பாடே சரியில்லாம நாக்கு செத்து போச்சு. செத்து போச்சுன்னா குழியை தோண்டி அடக்கம் பண்ணுங்க. என்ன மாப்ள, இல்லன்னா நாளைக்கு நம்ம 2 பேரையும் அடக்கம் பண்றாப்லதான் இருக்கும் நீங்க பண்ற வேலைக்கு. வாயை கட்டுப்படுத்தணும் மாமா, உடம்பு சரியாகட்டும். கொத்தமல்லி சட்னியே ஓகே. கொத்தமல்லி ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு கொத்தமல்லி சட்னியும் பாங்க, நாளைக்கு புதினா சட்னியும் பாங்க. இப்படியே பச்சை பச்சையாதான் சாப்பிட்டுட்டு இருக்கணும் போல. சரி, என்னது? இந்தாமா மத்தியானத்துக்கு ரசம் வச்சு அப்படியே கீரையை கடைஞ்சி வச்சிரு. சரிங்க சார், அதுதான் எழுதி ஒட்டி இருக்கு. ஆமா, அப்படியே சமைச்சிரு. போதுமா மாப்ள? போதும். செவனே நீங்க உட்காருங்க. சும்மா அடுப்படியில குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி வராதிங்க. மாப்ள, உங்க ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்துட்டு போனாங்களோ? வேலை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு இல்ல? ஆமா மாப்ள. மாப்ள, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? 2-3 பிசினஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியணும்? என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. ஒரு லெதர் ஃபேக்டரி இருக்கு. சரி. ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. சரி. அது போக ஒரு பெரிய ஏஜென்சி ஒன்று இருக்கு. அதுல எல்லாமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க ஒரே ஆளா மாப்ள பாக்குறீங்க? எங்க அப்பாவும் பாப்பாரு, ஆனா சைனிங் அத்தாரிட்டி எனக்கு மட்டும்தான். சரி. ஆனா இவ்வளவு வேலை பாக்குற ஆள் மாதிரியே இல்ல மாப்ள. குழந்தை மாதிரி இருக்கீங்க. தொட்டில போட்டு தாளாட்டணும் போல இருக்கு எனக்கு. மாப்ள, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த குக்கு பொம்பளைய வீட்டுக்கு அனுப்பிட்டு கதவை எல்லாத்தையும் மூடிட்டு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு அப்படியே ரூமை இருட்டாக்கிட்டு நம்ம 2 பேரும் டிவி பார்ப்போமா? எது? என்னது? ஆமா மாப்ள, ஒரு புது கேசட் வந்திருக்கு. பாப்பா வேற வீட்டுல இல்ல, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம் தனியா. பாப்போமா? என்னது கேசட்டா? என்ன கேசட்டு? அங்க என்ன பாக்குறீங்க? அந்த குக்கு பொம்பளை காதுல விழுந்துடக்கூடாதுல, அதான். அப்படி என்ன கேசட்டு? அது மாப்ள, மோட்டு பட்லு நியூ மூவி புதுசா வந்திருக்கு. புது பிரிண்ட், பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அவங்க 2 பேரும் கோவா போற மாதிரி நல்லா இருக்கும் மாப்ள. பாப்போமா? பாப்போமா மாப்ள? முதல்ல கையெடுங்க மாமா. ஏன் மாப்ள, இதை பாக்குறதுக்கு எதுக்கு கதவை போட்டோன்னு ஜன்னலை போட்டோன்னு ரூம் எல்லாம் இருட்டாக்கணும்? அப்படின்னா தானே மாப்ள ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கா சொன்னீங்க? ஆமா மாப்ள. சரி, குக்கு காதுல விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னது? அது மாப்ள, வயசு 50 ஆச்சு, இப்போ உட்காந்து மோட்டு பட்டில் பார்த்துட்டு இருக்கான்னு என்னை மரியாதை குறைச்சலாம் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதான் அந்த குக்கு போனதுக்கு அப்புறம் பார்ப்போம். சிரிச்சிட்டீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து உட்காந்து பாப்பீங்க, அப்படித்தானே?
சரி பாப்போம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே, அப்புறம் பாப்போம். நீங்க போய் இப்ப படுங்க போங்க. சரி. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. இத மட்டும் என் மாப்பிள்ள கேட்கணும். ஓட்டு ஓட்டுன்னு வச்சு ஓட்டிடுவான். சரியான ஆளுங்க ஆளு. கே சார், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்களேன். நானும் நீங்க சாப்பிடுங்க சார். சரி, நீங்க எப்ப சார் சாப்பிட போவீங்க? எங்க சார் பசிக்குது, சும்மாவே தானே உட்காந்துட்டு இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன்னு. பாப்பாவுக்கு பாடி கார்டா உட்காந்துருக்கீங்க சார். அது சரி, ஆனா வேலை எதுவும் பார்க்கல இல்ல. வேலை பார்க்காட்டினாலும் பசிக்கும்ல சார்? பசிக்கும், ஆனா என்னமோ சார் சாப்பிட தோணல. ஒருவேளை வீட்டு ஞாபகமாவே இருக்கும் சார். நீங்க வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு நீங்க வீட்டுக்கு போய். ஹாஸ்பிட்டலையே கதின்னு கிடக்கீங்க. பாப்பா என்ன சார் பண்றா? சின்சான் பார்த்துட்டு இருக்கா. நியூ மூவி ஒன்று வந்திருக்குன்னு போட்டு விட்டுருக்கேன். அப்படியா, சரிதான். ஆமா, அது எப்போ போர் அடிக்குதோ அப்ப அப்பாவை பார்க்கணும்னு உங்களை கூப்பிட்டுருவா. ஏன் சார் இப்போ பெயின் தாங்கிக்கிறாளா? ட்ரீட்மெண்ட் அப்பப்போ சொனங்கி அழறா. வேற என்ன சார் செய்யறது? கஷ்டம்தான் இல்லை சார்? கொஞ்சம் கஷ்டம்தான் சார், ஆனா சரி பண்ணிடலாம். டோன்ட் வரி. சரிங்க சார், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நீங்க சாப்பிடுங்க, நான் வேற உங்களை சாப்பிட விடாம பேசிட்டே இருக்கேன். உங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிடலான்னு தான் சார் நான் வெளியவே வந்தேன். இல்லாட்டி ஏன் ரூம்லயே உட்காந்துருப்பேனே. சரிங்க சார். அப்புறம் வேந்தன் சார் எப்படி இருக்காரு? வீட்டுக்கு போயிட்டாரு, செட்டில் ஆயிட்டாராமா? எப்படி கேட்டீங்களா? அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு இனிமேல் எதுவுமே இல்லை சார். அவனாச்சு அவங்க மாமனாராச்சு. 2 பேரும் சரியான ஜோடி சார். ஆமாமா. 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ஜோடியை கையை கோர்த்துக்கிட்டு கார்ல ஏறி போனாங்க, பார்த்தேன். ஆமாமா. எப்படி சார், எங்க போயிருக்காங்க? அரசி மேம் வீட்டுக்கு தான். சரி, வேந்தன் சார் வீட்டுக்கு போகலையோ? அது ஒன்றும் இன்னும் டிசைட் பண்ணல. ஓகே சார், ஓகே. அது பர்சனல், நம்ம அதுக்கு மேலே நோண்டக்கூடாது. என்ன சார்? அவங்க பார்த்துக்கட்டும். இனிமேல் அரசியாச்சு வேந்தனாச்சு. ஆமாம் சார், புகழரசிமா நல்ல கேரக்டர். என்ன வேந்தன் சாரை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதில் என்ன சந்தேகம்? ஆமாம், அவங்க எப்படி சார் இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வேந்தன் சார் போய் பார்த்துட்டு வந்தாரு. நாளைக்கு நீங்கள் போய் பாருங்க. என்ன சார்? ஓகே சார். சரி, உங்களுக்கு கேன்டீன்ல இருந்து ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லட்டுமா சார்? இங்கே வார்டு பாய் இருக்கான், அவனை விட்டு சொல்லட்டுமா? இல்லை சார், வேண்டாம். நான் வேணும்னா போய் சாப்பிட்டுக்கிறேன். அடடா, அப்படின்னு உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே நான் சாப்பிட்றது எனக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. இதில் வேணா ஷேர் பண்ணிக்குவோம் சார். சார் ப்ளீஸ், நீங்கள் சாப்பிடுங்க. அது உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாவில் இருக்குது. நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் வந்தேன். இப்படி வேண்டாங்கிறீங்களே, அப்போ நான் வேணா என் ரூமுக்கு போய் சாப்பிடட்டா? உங்கள் விருப்பம் சார். சரி, அப்போ ஒரு 10 நிமிஷம் போல் பார்த்துக்கோங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அவங்க நர்ஸும் சாப்பிட போயிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. ஓகே சார், ஓகே. மனு, எப்படிடா இருக்க? நீ அன்னைக்கு ஆசாசியாக சமைச்சு கேரியரில் எனக்காக சாப்பாடு கொண்டு வந்த, அதை கூட என்னால் சாப்பிட முடியாமல் போச்சுல்ல. அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன்லடா. ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோமா? நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் டயல் செய்யவும். என்னாச்சு? ஃபேக்டரி சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ சார். மூர்த்தி, அருணாச்சலம் அங்கே வந்தாரா? சார், அருணாச்சல் அன்னைக்கு காலையில இங்க வந்தாங்க. அப்புறம் ஒரு வேலையா டவுனுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி, அவர் வந்தாருன்னா என்ன உடனே காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே. அவர் நம்பர் ரீச் ஆகல, வேற எதுவும் நம்பர் வச்சிருக்காரா? அண்ணன் ஒரு நம்பர் தான் சார் வச்சிருக்காரு. சரி, ஃபேக்டரியில வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா? நடக்குது சார். இந்த உங்களுக்கு தான் ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, முடிச்சுட்டு அனுப்புங்க. சரிங்க சார். அதுக்குள்ள அருணாச்சலம் வந்தாருன்னா இமீடியட்டா என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சொல்றேன் சார், சொல்றேன். ஓகே. மானு கூட பேசுறதுன்னா வேற யாருக்கு கால் பண்ணலாம்? வேற யார் நம்பரும் இல்லையே. எஸ்டேட் கணக்காப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு மானு வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லுவோமா? சச்சா, அது நல்லா இருக்காது, வேண்டாம். அருணாச்சலம் ஈவினிங் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். மானு, நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்னடா, எனக்கும் எப்படா உன்னை பார்ப்போன்னு இருக்கு. எப்போதான் பார்க்க போறேன்னு தெரியல. வேந்தனால கொஞ்சம் ரொம்ப நேரமாக உட்கார முடிஞ்சிருச்சுன்னா அவனை இங்கே வந்து ஒரு நாள் இருக்க சொல்லிட்டு ஃப்ளைட் பிடிச்சி உடனே உன்னை பார்க்க ஓடி வந்துடுறேன். என்னடா, அப்படி ஒரு நாள் திடீர்னு சர்ப்ரைஸாக போய் மானு முன்னாடி நிற்கணும். வரேன், சீக்கிரமாக வரேன். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்ன? அதான் என்ன தனியா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இந்த பக்கம் அதிசயமாக காத்தடிக்குது? பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாப்பாவை பார்க்கறதுக்கு தான் யாரையும் விடுறது இல்லைன்னு நேற்றே சொன்னேன்ல. சொன்னீங்க, சரி, இருந்தாலும் உங்களுக்கு துணைக்காவது இருந்துட்டு போலாமேன்னு வந்தேன். அது சரி. அப்புறம் அதான் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் போல, அங்கே போயிட்டான் போல. ஆமாம், அங்கே ஆள் போட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டான். நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல நம்ம வீட்டுக்கு வர சொல்லி. அவன் என்ன சின்ன பிள்ளையா? நான் எதுவும் சொல்லி செய்யறதுக்கு? அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான்.
ம் சரிங்க அத்தா. அண்ணனுக்கு எது வசதியோ அப்படியே பண்ணட்டும். எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்படுறாரோ அப்போவே வரட்டும். அத்தா நான் இங்கே உட்காரட்டுமா? இல்ல வேண்டாம். ஏன்? பாப்பா சின்ன பிள்ளைங்கிறதுனால தான் என்னையவே இங்க இருக்க விட்டுருக்காங்க. இல்லாட்டி இங்க யாருமே அலோட் கிடையாது. பில்டிங்க்கு வெளியே தான் இருக்கணும். ஓ சரி சரி. பாப்பாவை காப்பாத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்க அத்தா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அன்னையை பார்க்கலாமா? இல்ல அவங்களையும் பார்க்க விடல. அப்படியா? எப்போ விடுவாங்க? தெரியல என்னன்னு. ம் பாப்பா நல்லா குணமாகி எப்போ வீட்டுக்கு வருவா அத்தா? அது கியூர் ஆகுற டைமிங் பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுமா. ஓ சரி சரி. அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டான். நான் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறேன். அரசியால இப்போ வர முடியாதுல்ல. ஆமாம் அது ஒன்று இருக்கோ. சரி அப்போ இன்னும் ஒரு வாரம் போகட்டும். ம். அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை மீட்டு எடுத்திருக்கீங்க. பாப்பாவையும் குணமாக்குறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கோம் அத்தான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. என்ன கைமாறு செய்ய போகிறோன்னே புரியலை. ம் பண்ணலாம். என்ன பண்ணணும் அத்தான்? சொல்லுங்கள், பண்ணுறேன். பாப்பாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை கியூர் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன? இனி எப்பவும் பாப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வர விடாம அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் அத்தான். ஆ பார்த்துக்கிறியா? அப்போ பாப்பா மேலே இனிமேல் ஒரு சின்ன தூசு பட்டாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. சரியா? என்ன சரியா? சரிங்க அத்தான், கண்டிப்பாக. அப்படின்னா இனிமேல் பாப்பாவை பற்றின கவலை எதுவுமே இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கலாம். அப்படித்தானே? எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவ. ம் ம் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அத்தான். சரி. அப்படியே இதை உன் தங்கச்சிக்கிட்டையும் உங்கள் அப்பா கிட்டையும் சொல்லி வை. ம் ம் சரிங்க அத்தான். சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி நீ கிளம்பு. டாக்டர் நர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க. ஆ சரிங்க அத்தான், நீங்கள் பார்த்துக்கங்க. ஆ ஓகே. என்னாச்சுக்கா? ஏன்க்கா என்னாச்சு? எதுக்கு கோவமா வர்ற? மறுபடியும் நோஸ் கட் பண்ணி அனுப்பிட்டாருடி. இதுக்கு தான் நான் இங்கே பார்க்க வர வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா? எனக்காக பார்த்து பார்த்து நீ ஏன்க்கா இப்படி அவர்கிட்ட ஹேர்ட் ஆகுற? அது மட்டும் இல்லை வினி, பாப்பா மேலே இனிமேல் ஒரு சின்ன தூசு பட்டாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பான். அண்ணன் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை நைஸாக என் தலைமையில கட்டின மாதிரி இப்போவும் என் பொறுப்பான் எல்லாமே. இனிமேல் பாப்பாவுக்கு ஒரு சின்னதாக காய்ச்சல் வந்தாலும் அதுக்கும் என்கிட்ட தான் கேட்பாங்க எல்லாரும். நீ அந்த கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதுனக்கா. சும்மா சும்மா அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எதுக்கு வாயை விடுற? நீ என்ன பண்ணாலும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருக்கா. அதுவும் இல்லாமல் கேஎஸ் கிட்ட நம்ம ட்ராமா எதுவும் வேலைக்கு ஆகாதுக்கா. நீ புரிஞ்சுக்கோ. அவர்கிட்ட மட்டும் நீ திரும்ப திரும்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்க. அவர் புத்திசாலிக்கா. உன்னை பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நீ தேவையில்லாம நோஸ் கட் ஆகி ஹர்ட் ஆகாதக்கா. அவரை விட்டு விலகி வந்துரு. என்னக்கா? யாராலையும் எப்பவுமே புத்திசாலியா மட்டுமே இருக்கிறதுக்கு முடியாது வினி. எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் வரும். அதே மாதிரி கேஎஸ்க்கும் ஒரு சர்க்கிள் வரும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைக்கா. வரும். நான் வர வைப்பேன். வர வைப்பையா? என்னக்கா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஆல்ரெடி பண்ணிட்டேன். என்னக்கா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. பாப்பாவோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக, அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே இங்கேயே கிடையா கிடக்காரு. ஆமா, அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. ஆமா பண்ண முடியாதுதான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆனா அவரோட உயிரை எடுத்துட்டா? அவரோட உயிரை எடுக்கிறதா? என்னக்கா? அது எப்படி முடியும் உன்னால? என்னக்கா? இடியட் வினி, அவர் உயிர் என்ன அவர்கிட்டயா இருக்கு? அப்புறம் அவரோட உயிர் ஊட்டியில இருக்கு. சரி, இருந்தது. ஃப்ரெண்டை காப்பாத்துறேன், ஃப்ரெண்டோட குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லி அவரோட உயிரை காப்பாத்தாம விட்டுட்டாரு தெரியுமா உனக்கு?